Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப நாள் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்க ஏதாவது டிசைன் பண்ணி பண்ணுங்க வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ டைம் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு வந்து கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்காக எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஒரு கஸ்டமர், இம்பார்ட்டன்றதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கஸ்டமர். இவங்க ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் போட்டிருக்கோம், உங்களை பற்றி நிறைய பேசியிருக்கோம். பாரதி மேம் ஃப்ரம் தேவாரம். அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த எல்லா ப்ளவுஸஸும் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. இது ஒரு பீஸ் மட்டும் நானே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சு நீங்கள் கஷ்டம் கொடுக்காம. ஸோ அதை வந்து இன்னைக்கு நான் டிசைன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். டிசைன் வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் தான். கொஞ்சம் சாட்டன் ரிப்பன்ஸும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். பட் சாட்டன் ரிப்பன் வந்து நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு டெக்னிக்ல ட்ரை பண்ணுறேன். அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி டிசைன் என்ன வரைஞ்சிருக்கேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் பண்ண போகிறோம். அது ஸ்லீவோட பார்டர் லைன் இந்த பக்கம். நீங்கள் வந்து கொஞ்சம் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரி 4 பெட்டல் ஃப்ளவர், இன்னொன்று வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஃப்ளவர், அண்ட் இன்னொரு 5 பெட்டல் ஃப்ளவர். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் லீவ்ஸ் ஒரு 2-3 கொஞ்சம் ஃபர்ன்ஸ் மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 4 பெட்டல் ஃப்ளவர்ஸ் சொன்னேன் இல்லையா, அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் இப்போ வந்து 4 பெட்டல் இருக்கு இல்லையா, இதை வந்து எம்போஸ்டாக ஒர்க் பண்ண போகிறோம். அந்த பேஸ் கொடுக்கணும் இல்லையா, எம்போஸ் பண்ணுறதுக்கு எப்போ ஒரு பேஸ் கொடுப்போம். அந்த பேஸ்க்கு வந்து நான் அந்த த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ட்வைன் த்ரெட்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் திக்காக இருக்கும், அதவே டபுளாக எடுத்திருக்கேன். அந்த த்ரெட் வந்து இந்த பெட்டல்ஸோட சைஸுக்கு எம்போஸ் பண்ணுற மாதிரி பேஸ் கொடுக்கணும். நார்மல் நீடில் அந்த த்ரெட்டில் அட்டாச் பண்ணியிருக்கு. இப்போ இந்த பெட்டலோட கீழ் எண்டில் ஒரு சைட்லேருந்து எடுத்து இன்னொரு சைடுக்கு ஸ்டிச். ஸோ ஒரு லைன் முடிச்சிருக்கோம். இதே மாதிரி ஒரு 4 லைன் போட்டால் இந்த ஃப்ளவரோட பேஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும். இது எதுக்காகனா நம்ம பெட்டல்ஸை வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக காட்டுறதுக்காக. ஸோ இதே மாதிரி 4 லைன். ஸோ பெட்டலோட ஷேப் ஆனால் மாறக்கூடாது. என்ன ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்புக்கு இந்த பேஸ் வந்து அப்படியே கொடுத்துட்டே வரணும். மேலே போக போக கொஞ்சம் விரியுது இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சோட சைஸை கொஞ்சம் கூட்டிக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் கம்மியாகும் வித்து. அதான் பெட்டலோட ஷேப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே நம்ம போட்டுகிட்டே வரும். ஸோ இந்த ஒரு பெட்டலோட பேஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 3 பெட்டல்ஸ்க்கும் பேஸ் ஃபுல்லாக முடிக்கும். ஓகே, இப்போ இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பேஸ் கொடுத்தாச்சு. இது மேலே வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். இந்த கலரில், இந்த ப்ளவுஸ் கலர்லேயே வந்து செல்ஃபாக சீனி பாசி இருக்குது. கொஞ்சம் கிளாஸ் மாதிரி இருக்கும். இந்த சீனி பாசி யூஸ் பண்ணி இது மேலே லோடிங் ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பெட்டல் கவர் பண்ணலாம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். நார்மல் ஸ்விங் த்ரெட் தான். ஒரு இங்கேருந்து எடுத்தால் இன்னும் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து எடுப்போம். எடுத்துட்டு ஒரு 4 பீட் வேணா 5 பீட் ஒன்றா கொடுத்துக்கலாம். 5 போட்டு பார்க்குறேன், கரெக்டாக வருது. ஸோ 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் நீடல் வந்து 24 யூஸ் பண்ணுறேன். இந்த சுகர் பீட்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால 24 யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே அந்த 5 பீடே ஒன்றா சேர்த்து இங்கே ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸ் இதை கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இதையும் கவர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த த்ரெட்டு நிறையா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கீழே வந்து அங்கங்கே நாட் இருக்கிறனால கொஞ்சம் நீடல் உள்ள போக சிரமமாக இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு 5 பீட்ஸ் கொடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் கேப் விழுது. ஸோ இன்னும் ஒரு பீட் சேர்த்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கவரேஜ். மறுபடியும் இங்கே ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸ் இதையும் சேர்த்து கவர் பண்ணுறோம். இங்கே இன்னொரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் கொடுக்கலாம். அப்போனா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். எப்போயுமே லோடிங் ஸ்டிச் அந்த மாதிரி தானே பண்ணுவோம். மேலே ஒரு லாக் போடுவோம்ல, அதனால் இங்கே மேலே ஒரு லாக் போட்டு பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கீழே இருக்கிற த்ரெட்லையும் சிக்கி வருது. இப்போ நம்ம பேஸ் வந்து இந்த ரோப் கயிறு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டு, ஒருவேளை உங்களுக்கு அந்த த்ரெட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். ஜர்தோசிலே கொஞ்சம் பெரிய சைஸ், அதாவது நக்ஷி சொல்லுவோம் இல்லையா, அது யூஸ் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நான் அதில் 6 பீட்ஸ் கொடுத்தேன், போட்டு பார்க்குறேன், இங்கே கேப் விழுகுது. ஸோ அதனால் இன்னொரு 2 பீட் கொடுத்தா சரியாக வரும்.
ஸோ இதெல்லாம் வந்து கவுண்ட் கிடையாது, இந்த ஸ்டிச்சில் இத்தனை பீடு போடணும் அப்படின்னு கவுண்ட் கிடையாது. நம்ம ஃப்ளவர் பெட்டல் என்ன சைஸில் இருக்கோ அண்ட் நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி விழுகுதோ அதை பொறுத்து பீட்ஸோட கவுண்ட் மாற்றிக்கணும். வச்சு வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த எல்லா லைன்ஸும் வெர்டிக்கலாக அப்படி போட்டு முடிச்சிடணும். இப்போ நீங்கள் ஒரு வேளை ஜர்தோசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பேஸ் வந்து இதே மாதிரி ஹாரிசான்டலாக இது மாதிரி இதை இப்போ வந்து பெட்டலுக்கு வந்து இது ஹாரிசான்டல், இதுதான் வெர்டிக்கல் வைஸ். ஸோ ஹாரிசான்டலாக பேஸ் கொடுத்துட்டு பீட்ஸ் வந்து வெர்டிக்கலாக வச்சோன்னா நீட்டாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக இல்லாமல் டைட் பண்ணி போடுங்க, அப்போ தான் வந்து இது ஸ்டிஃபாக இருக்கும் ஸ்டிச்சஸ்ஸு. நம்ம எப்பயும் போடுற சாட்டின் ஸ்டிச் தான், அதோட பிளேஸ்மெண்ட் அண்ட் எங்கே வைக்கிறோம் என்ன மாதிரி போடுறோம் அப்படிங்கிறதுல டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இந்த பிளவுஸ்க்கு வந்து டிசைன் எதுவுமே வந்து அவங்க சூஸ் பண்ணல, ஃபுல்லாக நம்ம சாய்ஸ்லேயே விட்டுட்டாங்க. அதாவது நான் சொன்னேன் அந்த மாதிரி நான் உங்களுக்கு நிறையா ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம், பட் எதுவுமே நான் உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுக்கல. ஸோ அதனால் ஒரு ப்ளவுஸ் நான் கண்டிப்பாக நானாக என் கைப்பட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு பண்ணோம். ஆனால் இதுக்கு செட்டிங் ரெடி பண்ணுறது, அதாவது எந்த ஃப்ளவரில் என்ன ஸ்டிச் போடுறோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆச்சு எனக்கு. ட்ரேசிங் வரைஞ்சி அதில் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு. அவ்வளோ யோசிச்சு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணேன். ஸோ அவுட்கம் எப்படி இருக்கும் தெரியல. அந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் கரெக்டாக அமைஞ்சது. அந்த ப்ளவுஸ் கலர், சாரீ கலர் இதே தான், கான்ட்ராஸ்ட் எதுவும் கிடையாது. அண்ட் சில்வர் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் சில்வரும் இதுவும் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி சூப்பராக அமைஞ்சது கலர்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு ரெடி பண்ணுவேன். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எம்போஸ்டு பீட் ஒர்க் வச்சு ஃப்ளவர்ஸ் பண்ணோன்னே அது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து லீஃப் போட போகிறோம். இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா ரோஸ் லீஃப் மாதிரி இருக்குது, 5 பெட்டல்ஸோடு இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து த்ரெட் ஒர்க்கும் சீக்வன்ஸும் சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். சீக்வன்ஸ் நான் என்ன டைப் ஆஃப் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா வாட்டர் சீக்வன்ஸ். வாட்டர் சீக்வன்ஸ் தான் எப்படி இருக்கும்னா அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது தனியாக பார்த்தீங்கன்னா கலரே தெரியாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இப்படி மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலர் தெரியும், ஒரு பிங்க் கலர் இருக்குது, நம்ம ப்ளவுஸ் கலருக்கு நல்லா மேட்ச் ஆகாத ஒரு கலர். ஸோ அதனால் இதை வந்து மொத்தமாக தான் யூஸ் பண்ண முடியும். இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறதை விட இது மாதிரி மொத்தமாக எடுத்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட், அந்த லீஃபோட டிப்பில் இந்த இடத்துல த்ரெட் வெளியே எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் டபுள் கலரு அந்த ப்ளவுஸ் கலருக்கே எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம அடிக்கடி நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட் வச்சு சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்குது. வரிசையாக ஒரு 3 சீக்வன்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே வாட்டர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணும்போது அது என்ன கலரோ அதே கலரில் த்ரெட் எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த கலர் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரைட்டாக தெரியும். ஸோ இங்கே வரைக்கும் போட்டுட்டு இங்கே வரைக்கும் ஒரு லாங் ஸ்டிச். இப்போ அடுத்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப மேலே போகணும். மறுபடியும் இங்கே ஒரு லாக் போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 3 சீக்வன்ஸ் வரிசையாக வச்சு தைச்சிக்கலாம். 3 இல்லைன்னா 4 லீஃபோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இதே மாதிரி இந்த லீஃபோட ஷேப்புக்கு ஃபுல்லாக போடணும். அதாவது இந்த ஒன் சைடு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன், இந்த சைடு வேறு மாதிரி பண்ண போகிறேன். இப்போ இந்த லீஃப் மட்டும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அண்ட் இதுக்கு வந்து சில்வர் ஜரி வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் போட்டோம்ல, இதுக்குமே வந்து சில்வர் ஜரி வச்சு அவுட்லைன் பண்ணிட்டேன், செயின் ஸ்டிச் போட்டு. இப்போ அடுத்து இங்கே கொஞ்சம் ஃபர்ன்ஸ் மாதிரி கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதில் வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான், பட் அதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து நல்லா அழகாக நீட்டாக குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போட்டு கொண்டு வரணும். நான் இப்போ வீடியோவில் கிளியராக தெரியணுங்கிறதுக்காக பிளாக் பென் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன், பட் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அண்ட் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து இது மட்டும்தான், அந்த ஸ்டிச் மட்டும்தான் அந்த ஃபர்ன்ஸுக்கு. அதனால் அது கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியணும் அப்படின்னா ஸ்டிச்சஸ் குட்டி குட்டியாக போடணும். அண்ட் இதோட எண்டில் வந்து கொஞ்சம் பீட் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அவுட்லைன்ஸ் மட்டும் போட்டு முடிச்சுக்கலாம். இது அடுத்து ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறது பாருங்கள். இப்போ அடுத்து இந்த லைன் போட போகிறேன். இது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செயின் இருக்கு இல்லையா, இதுக்கு உள்ள கூடி ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கனெக்ட் ஆகி ஒன்னோட ஒன்று அது டிஃப்ரென்ஸ் தெரியாது.
வெளியில் ஆரம்பிச்சிங்கன்னா கட் கட்டாக தெரியும். அப்படி இல்லாமல் இதுக்குள்ளே இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இந்த லைன் இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போகுதா இல்லை இப்படி போகுதான்ற அதுவே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு லைனும் ப்ரீவியஸ் செயின்குள்ளேருந்து ஆரம்பிங்க, எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி அழகாக இருக்கும். ஸோ அந்த ஃபர்ன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த ஃபர்ன்ஸ் போட்டு முடிச்சிருக்கோம் இல்லையா, இதோட டிப்லெல்லாம் வந்து கொஞ்சம் பட்ஸ் மாதிரி போட போகிறோம். அதுக்கு மறுபடியும் அதே சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு பீட் வச்சுட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு மறுபடியும் அடுத்த பீட், கொஞ்சம் கேப் விடுறதுக்காக இது. அது மாதிரி இது பண்ணுறதுக்கு த்ரெட் மட்டும் செல்ஃப் கலர் எடுத்துக்கோங்க. நார்மல் ஸ்விங் த்ரெட்டு செல்ஃப் கலர் போட்டிருக்கேன், அப்போ தான் வெளியே தெரியாது. வேறு கலர் போட்டிங்கன்னா ஒரு பீடுக்கும் நாட் போட்டு பண்ணணும், அப்போ தான் அது அழகாக இருக்கும். செல்ஃப் கலர் போடுறதுனால நம்ம சும்மா ஒரு செயின் எக்ஸ்ட்ரா செயின் மட்டும் போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி எல்லா ஃபர்ன்ஸோட டிப்லையும் கொஞ்சம் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபர்னோட சைஸ் பொறுத்து. இப்போ இதில் 5 பீட்ஸ் வச்சுருக்கேன். 1 2 3 4 5 வச்சுருக்கேன். இது கொஞ்சம் குட்டியாக இருக்கு இல்லையா, ஸோ இதில் 3 மட்டும் வச்சா கூட போதும். இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா இது கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம். ஸோ அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபர்ன்ஸ் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு குட்டி ஃபர்ன்ஸ் இருக்குது. அதில் வந்து சில்வர் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இதில் இருக்கு இல்லையா, சில்வர் கலர் சுகர் பீட்ஸும் சுகர் பீட்ஸ் இல்லை கட்தானா பீட்ஸும் த்ரெட் ஒர்க்கும் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ இங்கே ஒரு பெரிய ரவுண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு சாட்டன் ரிப்பன் வச்சு ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம், ஏற்கனவே பண்ண மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா இது வரைக்கும் நம்ம சாட்டன் ரிப்பன் எப்பயுமே வந்து நார்மல் நீடில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த தடவை சாட்டன் ரிப்பனை ஆரி நீடில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன ரிப்பன் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆர்கன்ஸா ரிப்பன் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் சாட்டன் ரிப்பன் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ரிப்பன் வந்து 1/2 inch சைஸில் எடுத்திருக்கேன். இதை நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ஆரி நீடலும் நார்மல் ஸ்விங் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்விங் த்ரெட்டும் வந்து இதே கலர், இந்த செல்ஃபாக ஒரு பிங்க் கலர் எடுத்தோம்ல அதே கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவர் வந்து இந்த ரவுண்ட் ஃப்ளவர் தானே, அதோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரிப்பனை வந்து ஜஸ்ட் இப்படி பிரெத் வைஸில் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு இந்த எண்டில் நீடில் வச்சு உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே த்ரெட் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். சும்மா செயின் ஸ்டிச் வச்சு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 2 ரிப்பனும் கீழே ஜாயின் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி ரவுண்டாக கொண்டு வரணும். அடுத்த ஷேப் எடுக்கிறதுக்கு இதை அப்படியே இந்த நீடில் வச்சேவும் துணியில் குத்தாமல் வெறும் நீடில் மட்டும் பிரித்து டர்ன் பண்ணி கொண்டு வரணும். ஆனால் அந்த மடிப்பு மாறக்கூடாது. இந்த மாதிரி அப்பப்போ ரிப்பனை திருப்பி வச்சுக்கோங்க. ஒரு காயில் மாதிரி கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து செகண்ட் ரவுண்ட். இதே மாதிரி ஒரு ரவுண்டாக போட்டு கொண்டு வரும். ஒரு மாதிரி லேயர் மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். செகண்ட் ரவுண்ட் போட்டுட்ருக்கோம். இதனால தான் வந்து த்ரெட் கலர் வந்து செல்ஃபாக எடுக்க சொல்லியிருக்கேன். லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் தெரிஞ்சாலும் ஆடாக இருக்காது. இந்த ரிப்பன் இப்படி கொண்டு போகிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம நீடில் வச்சு பண்ணும்போது அப்படி துணியிலே சேர்த்து பிரிக்கிற மாதிரி இருக்கும். துணியில் படாமல் வெறும் ரிப்பனை மட்டும் இப்படி இழுத்து கொண்டு போகணும்.
இப்போ இந்த ஒரு ஃப்ளவர் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ இது லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் போட்டாச்சு. இதோட எண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் எண்டு முடிய போகுது. ஸோ கட் பண்ணிட்டேன் ரிப்பனை. இதை ஒட்டி இந்த ரிப்பனை வந்து நல்லா அந்த ஃபர்ஸ்ட் லேயரை ஒட்டி கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் 2 ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரா எட்ஜஸ் இருக்குல்ல பிசுறு வருது அதை அப்படி மொத்தமாக சேர்த்து ஒரு ஸ்டிச். இது இப்போதைக்கு நம்ம ஆரி நீட்டில் போட்டுட்டோம். உங்களுக்கு அது சேஃபாக இல்லை நூல் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கை ஊசி வச்சு அவங்க ஒரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் வேணும்னா. பட் நம்ம இதிலே வந்து ஸ்டிச் பண்ணி நாட் போட்டாலும் நின்றுக்கணும். பட் உங்களுக்கு அது சேஃபாக தெரியல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஆனால் அந்த பிசிறு மட்டும் வெளியே தெரியாமல் நீட்டாக தைச்சி விடணும். அண்ட் ஃப்ளவரோட சென்டர் ஃபினிஷ் பண்ணணும்ல அதுக்கு வந்து ஒரு பேர்ல் பீட் வைக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய சைஸ் நம்பர் 6 பேர்ல் பீட் இருக்குது. அதை வச்சு ஒரு நாட். ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு 5 பெட்டல் ஃப்ளவர் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த ஃப்ளவர்லையும் சாட்டின் ரிப்பன் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்ட மெத்தட் தான். பட் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். அண்ட் சாட்டின் ரிப்பன் அதே தான். அந்த பிங்க் எடுத்துருக்கோம் இல்லையா ஆர்கன்ஸா ரிப்பன், அதே சாட்டின் ரிப்பன் தான் எடுத்திருக்கேன். நீடும் கொஞ்சம் பெரிய நீடில் எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற நீடில். அப்போ தான் ரிப்பன் ஈஸியாக உள்ளே போகும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் கோர்த்துட்டு ரிப்பன் ஆப்போசிட் சைடில் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தூரம் கோர்க்கணும். கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த நீடலோட டிப் இருக்கு இல்லையா ஷார்ப் எட்ஜ், அதை மறுபடியும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ரிப்பன் இருக்கு இல்லையா இதுக்குள்ளே உள்ளே விடணும். ஸோ இப்படி விட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த நீடலோட ஐ வழியாக ரிப்பன் போயிட்டு மறுபடியும் அந்த ஷார்ப் எட்ஜ் வழியாக உள்ளே வந்திருக்கு. இதுதான் ஃபார்மேஷன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாங்காக இருக்கு இல்லையா இந்த சைடை வந்து அப்படியே இழுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு லாக் மாதிரி விழுந்துடும். இதுக்கப்புறம் வந்து ரிப்பன் உருவி வராது, ஒரு சின்ன லாக் மாதிரி இது. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவில் ரிப்பனை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளவர் தான் போட போகிறோம் அப்படிங்கிறனால இந்த அளவு ரிப்பன் இருந்தால் போதும். ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எப்பயும் போல் ஒரு நாட் கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு நாட் போதும். ரிப்பனுங்கிறனால ரொம்ப பெரிய நாட் ஆகிடும். இந்த மாதிரி டைட்டாக போட்டு இழுத்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா ரிப்பன்ஸ் இருந்தால் அதையும் கட் பண்ணி விட்டுலாம், எனக்கு சிக்கு விழுகும். ஓகே, இப்போ ரிப்பன் வந்து கோர்த்தாச்சு நீடலில். இதை வந்து இந்த ஃப்ளவரில் எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ளவரோட பெட்டல் இருக்கு இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் பெட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ளவரோட சென்டர் விட்டுருங்க. அது கொஞ்சம் ஒட்டி இந்த இடத்துலேருந்து ரிப்பன் வெளியே எடுத்துக்கலாம். ரிப்பன் வச்சு பண்ணும்போது நீடல்லேருந்து வெளியே வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிளாத்லேருந்து கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். ரிப்பன் வந்து ரெண்டு சைடும் வேற வேற கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். சாட்டின் ரிப்பன்ல தான் ஒரு சைடு ஷைனிங்காக இருக்கும், ஒரு சைடு ஷைனிங் இல்லாமல் இருக்கும். பட் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளவர் பெட்டலோட கீழ் போர்ஷன்லேருந்து எடுத்துருக்கோம். அதோட ஆப்போசிட் எட்ஜ் அதாவது மேலே இருக்கிற டிப்பில் நீடில் உள்ளே விட்டுடலாம். சாரி தப்பாக சொல்லிட்டேன், அது வேற ஃப்ளவர். அப்படி கிடையாது. இங்கே எங்கே எடுத்திருக்கோமோ அதுக்கு பக்கத்திலே மறுபடியும் நீடில் உள்ளே விடுங்க. இப்படி விட்டால் தான் வந்து ஃபோல்டட் பெட்டல் கிடைக்கும். இந்த ரிப்பன் ஃபுல்லாக இழுக்கிற வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற ரிப்பனை விடவே கூடாது, பிடிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் ஃபார்மேஷன் கரெக்டாக கிடைக்கும். இந்த ஃப்ளவர் வந்து ஆல்ரெடி நம்ம ரிப்பன் எம்ப்ராய்டரி டியூட்டோரியலில் இருக்கும். பட் இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா ஒரு சின்ன லூப் மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ரிப்பனை ஃபுல்லாக கீழே இழுத்தீங்கன்னா இது உள்ளே போயிடும். அதனால் எவ்வளோ பெரிய பெட்டல் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. இந்த பெட்டலை லைட்டாக ஒரு கையில் பிடிச்சிட்டு இப்போ அடுத்த பெட்டல் போடும்போதும் கவனமாக இருக்கணும். இந்த பெட்டல் நீங்கள் எடுக்கும் போதும் வேகமாக இழுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டது கலண்டும் உள்ளே போயிடும். ஸோ அதனால் டைட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இழுத்தா இது உள்ளே போயிடும். ஸோ இந்த அளவு வச்சுட்டு இப்போ இதோடைய இந்த பக்கம். ஸோ இப்போ செகண்ட் பெட்டல் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் ஒரு பெட்டல் போட்டுட்டு அடுத்த பெட்டல் போடும்போதும் கவனமாக இருக்கணும். இது போடும்போதும் இதை பிடிச்சிட்டே இருக்கணும் ஷேப் ஃபார்மேஷனுக்காக. அடுத்தது போடும்போதும் கவனமாக பண்ணணும். அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் பெட்டல் ஏற்கனவே போட்டது கீழே உருவாமல் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது தேர்ட் பெட்டல். இதே மாதிரி 5 பெட்டல் போட்டு முடிக்கணும்.
இந்த ரிப்பன் ஃப்ளவர் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு சென்டரில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இதே கலரில் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் பீட்ஸ் இருந்தது, கிளாஸ் பீட்ஸ் தான் இதுவும். ஆனால் வந்து நம்பர் பிளாஸ்டிக் பீட்ஸ் இருக்கும் பாருங்களேன், நம்பர் 3 நம்பர் 4 டல்கோல் பீட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி சைஸில் நம்பர் 4 சைஸில் இந்த பீட்ஸ் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் கிளிப் ஸ்டோன்ஸ் அப்படின்னு கொஞ்சம் ஒயிட் பீட்ஸ் எல்லாம் கலந்து யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவரோட சென்டர் முடிச்சிருக்கோம். அண்ட் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் பேர்ல் ஒயிட் கலரில் சுகர் பீட்ஸ் சீனி பாசி வச்சு டாட்டாக போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஹோல் ஃபுல் டிசைனும் முடிஞ்சிச்சு. நல்ல ஒரு கிளிட்டரிங் எஃபெக்டில் ரொம்ப அழகாக இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு. நினச்ச மாதிரி அவங்களுக்கு நானாக டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஓரளவுக்கு செட் பண்ணி நானாக டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா பார்டர், அதாவது ஸ்லீவோட எண்ட் லைன் வந்து ரேண்டம் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அதாவது அந்த ஃப்ளவரோட ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியே அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கோம். சும்மா ஸ்ட்ரெயிட் லைனாக நார்மலாக இருக்குமென்ட்டு இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட பேக் நெக் எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன், அதுவும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிளவுஸோட பேக் நெக் இதுதான். இதுலையுமே வந்து ஒன் சைடாக டிசைன் போட்டிருக்கோம். டிசைன் போட்டுட்டு அந்த பார்டர்லையுமே இந்த மாதிரி ரேண்டம் கட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே அதே தான், அதில் இருக்கிறது அப்படியே தான், கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் கொடுத்துருக்குற இந்த இது இருக்குது பாருங்களேன், கட்டானா பீட்ஸ் வந்து சில்வரில் கொடுத்துருக்கோம். அதுதான் ரொம்ப நல்ல கிளிட்டரிங் எஃபெக்ட் கொடுக்குது. அது ரொம்ப பொடி சைஸ். அண்ட் இதில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. சாரியில் வேறு எந்த கலரும் இல்லை அப்படிங்கிறனால இது ஃபுல்லாக இந்த கலர்ஸாக யூஸ் பண்ணோம். அண்ட் பை லக்கா என்னன்னு தெரியல, எல்லா கலர்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸ்லையுமே வந்து எனக்கு இந்த கலர் நல்லா மேட்ச் ஆகி கிடைச்சது. ரொம்ப செல்ஃபாகவும் போயிடாமல், ரொம்ப டார்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இல்லாமல் இதோட சேர்ந்த ஒரு பிங்க் கலர் ஷேட்ல எல்லாமே கிடைச்சது. ஸோ உண்மையிலே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு இந்த பிளவுஸ். பேக் நெக்கோட மற்ற இடத்துல ஃபுல்லாக வந்து அந்த சீனி பாசி அங்கங்கே டாட்டாக வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கும். ஸோ ஃபுல் பிளவுஸ் கவரான மாதிரியும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக. அதாவது ரொம்ப ஜிகுன்னு கிராண்டு கிடையாது, ஆனால் மைல்டாக நீட்டான ஒரு டிசைன். இப்போ இந்த டிசைனோட ட்ரேசிங் பேப்பர் ரெடியாக வச்சிருக்கேன். லைக் பேக் நெக்குக்கு தனியாக ஒரு பேப்பர் இருக்குது, ஸ்லீவுக்கு தனியாக ஒரு பேப்பர் இருக்குது. ரெண்டுமே வந்து பிளாக்ல அப்லோட் பண்ணுறோம். அது போக இந்த பிளவுஸோட இந்த ஒர்க்டு பொசிஷன் இந்த மாதிரி கிளாத்தாக இருக்கிற பிக்சர் அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டிச்சிங் நம்ம பண்ண மாட்டோம், அவங்க பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால இப்போ இந்த ஃபோட்டோவை நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேன் பிளாக்ல, யூஸ் பண்ணிக்கோங்க. உண்மையிலே ரொம்ப வந்து கஷ்டமான ஸ்டிச்சஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான். பட் அதோட அரேஞ்ச்மெண்ட், அந்த அப்ளிகேஷன், எந்த இடத்துல என்ன மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். அண்ட் இந்த தடவை நம்ம இந்த ரிப்பன் ஃப்ளவர் புதுசாக கற்றுக்கிட்டோம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி இல்லாமல் வேறு மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பிக்சர்ஸ் அனுப்புங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.